जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्य सोम अंगारह बुध गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे நமஹ. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, இந்த மாதத்தில் 21ஆம் தேதி ஏப்ரல் 21ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி வரை வார ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வாரத்தில் எப்படி இருக்கணும், அதாவது 21ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரையில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ், நம்ம என்னென்னலாம் செய்யலாம் என்னென்னலாம் செய்ய வேண்டாம், எப்படி இருக்கும் நமக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ வரக்கூடிய பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதத்தில் கிரகங்கள் நமக்கு எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த மாதத்தில் ஏப்ரல் மாதத்தில் விசுவாசு வருஷம் தமிழ் புது வருஷத்தில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, மேஷத்தில் சூரியன் இருக்க, 2 ரிஷபத்தில் குரு இருக்க, அதே போல் மிதுனம் கடகத்தில் செவ்வாய் இருக்க, அதே போல் மற்ற கிரகங்கள்லாம் அப்படியே எடுத்துக்கொண்டு வரும்பொழுது மகரத்தில் சந்திரன் இருக்க, அதே போல் மீனத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சூரியன், சுக்கிரன், ராகு, புதன், சனி இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 4ஆம், அதாவது ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்குது. மேஷத்துலேருந்து 12ஆம் இடத்துல இருக்குது. ஸோ இதுதான் இந்த கிரக அமைப்புகள் அப்படின்னு சொல்லும்பொழுது, இதில் பார்த்திங்கன்னா மேஷம் முதல் மீனம் வரையில் கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் கிரகங்கள் இல்லை, கடகத்தில் செவ்வாய், அதே போல் பார்த்திங்கன்னா மகரத்தில் சந்திரன் இருக்காங்க. அது மற்ற கிரகம் கன்னி, துலாம், விருச்சகத்துலலாம் தனுசுலலாம் கிரகங்கள் கிடையாது. மகரத்தில் சந்திரன், கும்பத்துலலாம் அடுத்ததாக மீனத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் புதன், சுக்ரன், ராகு, சனி 4 கிரகங்கள் ஒன்றா இருக்குது. இது பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியாக எப்படி இருக்கும், ஜாதகத்தில் கிரகங்கள்லாம் எப்படி இருக்கும், இதை வச்சு தான் பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த வார ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய மேஷ ராசியிலிருந்து மீனராசி வரையில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கும்பராசிக்கு எப்படி இருக்குது 21ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை. ஸோ பொதுவாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது, கும்பராசிக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது சில விஷயங்கள் நம்ம என்ன சொல்கிறோம், கும்பராசிக்கு நேரங்கள், இப்போ கும்பராசிக்கு சொன்னோம் சனி பயிற்சி ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் சனி பயிற்சி? திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி ஆகிடுதுன்னு சொல்கிறோம். வாக்கிய பஞ்சாங்கப்படி என்ன சொல்கிறாங்க, அடுத்த வருஷம் தான் சனி பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. சில கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு குழப்பம் வந்துருச்சு. இப்போ என்னென்ன, நமக்கு சனி போயிடுத்தா இருக்கா அப்படிங்கிறது சில பேருக்கு அந்த சந்தேகம் இருக்குது. நல்லா இருக்கிறவங்களுக்கு என்ன நினச்சிப்பாங்க, திருக்கணித பஞ்சாங்கம் தான் நமக்கு சரியாக இருக்குது, நமக்கு நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சில பேர் நினச்சிப்பாங்க. நமக்கு அவங்களோட மற்ற கிரக அமைப்புப்படி அவங்களுக்கு சரியாகிடுச்சு சொன்னாங்க, சரி சனி பயிற்சினால தான் நமக்கு நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிப்பாங்க. சில பேருக்கு இதே இந்த கும்பராசி சில பேருக்கு ஜென்ம சனியாக தான் இருக்குது. வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த வருஷம், அடுத்த 2026 தான் சனி பயிற்சி. அப்போ இன்னும் அந்த கும்பராசிக்கு இன்னும் சில பிரச்சனைகள் தீராமல் தான் இருக்குது. இன்னும் சில பிரச்சனைகள் தீராமல் தான் இருக்குது. புதுசாக கும்பராசிக்கு பிரச்சனைகள் வருதே தவிர தீர்ந்த பாடு இல்லை. இது எத்தனை பேர் உணர்ந்திருக்காங்கன்றத உங்களுக்கு தெரியும், நான் சொல்லணுங்கிறது இல்லை. இருந்தாலுமே சில இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது, இந்த வாரத்தில் நீங்கள் என்னென்ன செய்யணும், எப்படி இருக்கணும், இந்த வாரத்தில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்போது சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா, முதல் விஷயம், கும்பராசி இந்த வாரத்தில் சில நல்ல செய்திகள் சேரும். பண வருவாய் சீராக இருக்கும், வியாபாரம் சீராக இருக்கும், தொழில் வழி சீராக இருக்கும், உத்தியோக வழி ஓரளவுக்கு கொஞ்சம் சீராக கொண்டு போக முடியும். அதே போல் அரசாங்க உத்தியோகமாக இருந்தாலும் தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் ஓரளவுக்கு சண்டை சச்சரவு இல்லாமல், தலைவலி இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் விஷயத்தில் கொண்டு போயிடுவீங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டு இந்த வாரத்தில். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், இப்போ கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், கும்பராசியில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும், சண்டையே வராத குடும்பத்தில் கூட சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், தேவையில்லாத மனக்லேசங்கள் வரும். குடும்ப சார்ந்து சில விஷயங்கள், சண்டைகள் சச்சரவுகள் வரும். இட சம்பந்தமான பிரச்சனைகள் வரும், நில சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த வாரத்தில் வரும்.
பண சம்பந்தமான பிரச்சனைகள் நிறையா வரும். பணம் கொடுக்கல, வாங்கலை, வரல, உன்னால தான் நான் பணம் கொடுத்தேன், நான் இல்லைன்னா நான் கொடுக்காமல் இருந்திருப்பேன், உன்னால தான் எனக்கு பணம் போச்சு அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் நிறையா வரும். ஸோ இதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தலைவலி அதிகமாக வரும், தோள்பட்டை வலி அதிகமாக இருக்கும், வாந்தி உணர்வு வரும். வாந்தி வர மாதிரி இருக்கும், ஆனால் வராது, ஆனால் வாந்தி வர உணர்வு இருக்கும். அதே போல் மயக்கம், தலை சுற்றல் கண்டிப்பாக இருக்கும். இந்த வாரத்தில் இந்த கும்பராசிக்கு இதெல்லாம் நடக்கும்னா நடக்கும். ஏன்னா சில ராசிகள் சில நேரங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது, கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துக்கும்போது ஒரு புரிதல் இருக்கணும். புரிதல் இல்லைன்னு சரியாக வராது. ஏன்னா குடும்பஸ்தானம், சுகஸ்தானம் 2ல் இப்போ மாறி இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் சண்டை வரும், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை வரும். ஸோ இந்த சண்டையை வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணுறதுக்கு தான் பார்க்கணுமே தவிர அதை தொடர்ந்து இந்த வாரம் ஃபுல்லாக இழுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதை ஸ்கிப் பண்ணி இந்த சண்டை இல்லாமல் அடுத்த விஷயத்துக்கு போகிறதுக்கு உண்டான முயற்சியை கும்பராசிக்காரர்கள் எடுக்க வேண்டும். சதய நட்சத்திரம் கும்பராசி, ஆள் இருக்கிற இடமே தெரியாமல் தான் இருக்கீங்க. அதே போல் சதய நட்சத்திரத்துக்கு அந்த மாதிரி. அதே போல் புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி, சொல் பேச்சும் கேட்குறதில்ல, படிப்புலையும் கான்சன்ட்ரேட் பண்ணுற உங்களால் குடும்பத்தில் எல்லாருக்குமே கொஞ்சம் மனக்கவலைகளாக தான் இருக்குது. கும்பராசி பொறுத்தளவுக்கு மார்க்ஸும் நான் எல்லாம் செஞ்சிட்றேன் பண்ணிடுறேன்னு சொன்னீங்க, ஆனால் இன்றைக்கு வரைக்கும் எதிர்பார்த்த அளவில் இல்லை. இருந்தாலும் சரி, தொலைகிட்ட விட்டுட்டாங்க. ஸோ கிடைக்கட்டும், இருக்கட்டும், பரவாயில்ல, கிடைச்ச வரைக்கும் எழுதின வரைக்கும் போதும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்காங்க. அதே போல் அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி, கேட்க வேண்டாம், பிரச்சனைகள் தான். இதில் அவிட்ட நட்சத்திரம் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமணமும் ஆகலை சில பேருக்கு. சில பேருக்கு 2ஆம் திருமணம் பண்ணியும் கஷ்டப்படுறீங்க. 2ஆம் திருமணம் பண்ணியும் நல்லா கேட்டுக்கோங்க, 2ஆம் திருமணம் பண்ணியும் கஷ்டப்படுறீங்க. அதுவும் இந்த வாரத்தில் அந்த சண்டை இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும். அவிட்ட நட்சத்திரத்திறவங்க 2வது கல்யாணம் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாதாரணமாக கல்யாணம் பண்ணியிருந்தால் வேறு, குழந்தையோட கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிரச்சனைங்க இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனத்தோடு நிதானித்து பேசுங்க, நிதானித்து செயல்பட பண்ணுங்கள். வாயு கோளாறு இருக்குது, வாயு சம்மந்தப்பட்ட வாயு கோளாறு இருக்குது. புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அதிர்ஷ்ட கிழமையாக உங்களுக்கு அமையும். ஸோ சில விஷயங்கள் நல்லா அதிர்ஷ்டமாக இருக்கும். கருநீளம் அது நல்லா இதாக இருக்கும். டைம் கிடச்சிதுன்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது, கும்பராசி பொறுத்தளவுக்கு ஒரு கைப்பிடி கருப்பு எள்ளு எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி கருப்பு எள்ளு எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி ஃபுல்லாக இருக்கணும். இந்த மூணுனா இப்படி இருக்கணும். இந்த மாதிரி நான் எப்படி மூடி இருக்கேன் இந்த மாதிரி இருக்கணும். ஒரு கைப்பிடி ஃபுல்லாக மூடி இருக்கணும். இந்த நான் நல்லா எப்படி மூடி இருக்கோமோ இந்த மாதிரி இருக்கணும். நல்லா இப்படி மூடிங்கன்னா எவ்வளோ இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. கையில் வச்சுண்டு கையில் வச்சுண்டு நவகிரகத்தை 9 தடவை சுற்றி வாங்க. 9 தடவை கரெக்டாக இந்த ஆன்டி கிளாக் வைஸ்லாம் சுற்றோட 9 வயசு கிளாக் வைஸாகவே 9 தடவை சுற்றி வந்து தலையை நல்லா இப்படி 3 தடவை இப்படி 3 தடவை உடம்போடு சேர்த்து இறக்கி அங்கே விசர்ஜனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரும்போது கைகள் அலம்பிட்டு வீட்டுக்குள்ளே வாங்க. இந்த வாரத்தில் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். பண்ணினா தான் உங்களுக்கு நான் இப்போ விஷயத்தை சொல்லிட்டேன், நீங்கள் செய்யுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கே தெரிய வரும். ஏன் சாமி இதை சொன்னார், எதுக்காக இதை செய்ய சொன்னார் அப்படின்னு. வீட்டுக்குள்ளே வரும்போது கூட எலுமிச்சம்பழம் இருந்தேன்னா தலையை சுற்றி 4 வெட்டி 4 திசையில் போட்டுட்டு கூட உள்ளே வாங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இல்லையா இப்போ ஃப்ளாட்ஸில் இருக்கேன், அங்கே இருக்கேன், இங்கே இருக்கேன், என்னால் பண்ண முடியாதுன்னா 2 வெட்டி அட்லீஸ்ட் 2 பக்கமாவது வச்சுட்டு உள்ளே வாங்க. செய்யுங்க, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே போல் கும்பராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உடல்நிலை பாதிப்பு அதிகமாக வரும். சில குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மனக்லேசங்கள், மனசஞ்சலங்கள், குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறு சிறு விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகளுக்கெல்லாம் சில பாதிப்புகள் உண்டு. உடல்நிலை பாதிப்பு, குழந்தைனால குழந்தை கஷ்டப்படுறதுன்னு நமக்கு கஷ்டமாக இருக்கும். குழந்தைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு சிறு விஷயங்கள் குழந்தைக்கு அந்த மாதிரி வந்து மறையும். சில குழந்தைகள் பேச முடியாமல் சிரமப்படும். இந்த வாரத்தில் சில விஷயங்கள்லாம் இருக்குது. சில குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நியூ அட்மிஷன்ஸு சம்மந்தமான விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். நியூ அட்மிஷன்ஸு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பண வருவாய், இந்த பங்கு சந்தை, அடுத்தடுத்து இருக்கக்கூடிய சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். சுபகாரியங்கள், சுப விசேஷங்கள் எல்லாமே நல்ல விதமாக அமோகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்கும். பொதுவாகவே கும்பராசி அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு பிரீதமான தெய்வம், வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் குற்றாலநாதர் ஆலயம். குற்றாலம் போய்ட்டு வரணும், குற்றாலநாதர் தரிசனம் பண்ணுறது இது வருஷத்தில் ஒரு முறையாவது போக வேண்டிய ஆலயம். அப்படி இல்லைன்னா எப்பயாவது ஒரு தடவையாவது அந்த டைம் கிடைக்கும்போது அந்த வழிபாடு அப்படிங்கிறத பண்ணுங்கள். இந்த வாரத்தில் முக்கிய டிசிஷன் எடுக்கும்போது யோசித்து நிதானித்து எடுங்க, அவசரப்படாதீங்க. பெரியோர்களை கேட்டு செய்யுங்க.
நீங்களாக உங்கள் விருப்பத்துக்கு ஒரு விஷயத்தை முடிவு எடுத்துடாதீங்க. காதலன் காதலிக்குள்ளே பிரிவினை வரும். ரெண்டு பேரும் நாங்கள் ரொம்ப சின்சியராக பயங்கர சின்சியராக லவ் பண்ணிகிட்டு இருக்கோன்னு இந்த வாரத்தில் அவங்களுக்கு பிரிந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். அது என்னமோ இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நமக்கு தெரியல, அது என்னப்பா, பிரேக்கப் வருன்னுவாங்க. ஸோ அதில் கவனமாக இருங்க. பொண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி, பிரேக்கப் எவ்வளோ நாள் பார்த்து லவ் பண்ணியிருப்பீங்க, பிரேக்கப்புக்கு வழி விடாமல் என்ன செய்யணுமோ பார்த்து அமோகமாக செய்யுங்க. இந்த வாரத்தில் கவனமாக இருங்க.